அக்குபஞ்சர் சீனாவில் தோன்றிய ஒரு பழமையான மருத்துவ முறை ஆகும். அப்படி ஒரு பாரம்பரியமான மருத்துவ முறை இன்று இந்தியா முழுவதும் வேரூன்றி நிற்கிறது. உடலில் குறிப்பிட்ட புள்ளிகளில் மெல்லிய ஊசியை துளைப்பதன் மூலம் நோய்களை விரட்டவும் முடியும், வலிகளை தடுக்கவும் முடியும். ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் HHH டாக்டர் விஜய், மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலுக்காக. சீன மருத்துவத்தின்படி ஒரு உயிராற்றல் நம் உடல் முழுவதும் கண்ணுக்கு தெரியாத பாதை வழியாக சுற்றி வருவதாக நம்பப்படுகிறது. அதனை மெரிடியன்ஸ் என்பர். இந்த சக்தி ஓட்ட பாதை தடைபடும் போது வலிகள் ஏற்படுகிறது, நோய்கள் உருவாகிறது. பஞ்சபூத தத்துவங்களின்படி இந்த சக்தி ஓட்ட பாதைகளின் தடைகளை கண்டுபிடித்து 360 காமனான பாயிண்ட்ஸ்களை வைத்து மட்டும் எளிமையாக நாம் பல நோய்களை விரட்டலாம். இந்த புள்ளிகளை சீராக்குவதன் மூலம் சக்தி ஓட்ட பாதையை நாம் பலமாக்குகிறோம், நரம்பு மண்டலத்தை நாம் பலமாக்குகிறோம், மேலும் நோய்கள் வராமல் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலமாக்குகிறோம். மேலும் என்ட்ரோஃபின் சுரப்பு அதிகமாக ஆகும். இதுவே வலிகள் வராமல் தடுக்கும். இந்த சீன மருத்துவ முறையான அக்குபஞ்சர் நம் தமிழ் சித்த மருத்துவத்தில் இருந்துதான் எடுத்து செல்லப்பட்டது என்றால் நம்புவீர்களா? மனிதரிலே மரமுண்டு, விலங்குண்டு, பறவையுண்டு, மனிதன் பொன் ஊசி கொண்டு வானவரும் மனிதனாய் வருவதுண்டு. சித்தர்கள் எழுதிய யோக நெறி அப்படின்னு ஒரு ஓலைச்சுவடியில இந்த பொன் ஊசி அப்படிங்கிறத பத்தி ஒரு பெரிய கோப்பே உண்டு. நம் தமிழ் வர்ம சாஸ்திரத்தில் பொன் ஊசி திறவுகோல் அப்படின்னு நிறைய கோப்பியங்கள் உண்டு. இதுல இருந்து எடுக்கப்பட்ட நிறைய பாயிண்ட்ஸை வச்சுதான் இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் அரிய வகையான நோயை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம சித்த மருத்துவத்திலிருந்து எடுத்துட்டு போனதுதான் அக்குபஞ்சர் அப்படின்னு இருந்தாலும் அந்த விவாதங்களுக்கு நாம் செல்வதில்லை. இந்த அக்குபஞ்சரை வைத்து எவ்வாறு நாம் இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸை அணுக முடியும், எவ்வாறு நோய்களை விரட்ட முடியும், மருந்து இல்லாமல், அதுவும் நிறைய இடத்துல கன்வீனியன்ட்டா நம்ம போய் பேஷண்ட்ஸை பார்த்து ஒரே நேரத்துல 50 பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நீடிலிங் போடுறதன் மூலமா எளிய முறையில பெரிய நம்ம ஒரு சர்வீஸை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியால இந்த அக்குபஞ்சரை பல விதத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமான ஒண்ணு TCM, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். அதாவது பாரம்பரிய சீன மருத்துவ முறைப்படி இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையை நம்ம வலிமையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது மின் அக்குபஞ்சர், எலக்ட்ரோ அக்குபஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நமக்கு பக்கவாதத்தை கியூர் பண்றது, ஆட்டிசத்தை கியூர் பண்றது, நிறைய நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு பலமான ட்ரீட்மெண்ட்டா நம்ம இந்த எலக்ட்ரோ அக்குபஞ்சரை நம்ம கொடுக்கிறோம். மேலும் காது அக்குபஞ்சர், தலை அக்குபஞ்சர், சுஜோக் அக்குபஞ்சர். இந்த சுஜோக் பார்த்தீங்கன்னா கொரியால இருந்து கொண்டு வரப்பட்டது. நம் கைகள் மற்றும் பாதங்களில் உள்ள புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் பல வியாதிகளை போக்கலாம் என்பது அவர்களின் நம்பிக்கை. முக்கியமா அக்குப்ரெஷர், இது பார்த்தீங்கன்னா இந்த ஊசியே இல்லாம வெறும் நம் கைகள் மூலமாகவும் குறிப்பிட்ட சில கருவிகள் மூலமாகவும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நம்ம தூண்டுவதன் மூலம் பல வியாதிகளை விரட்டலாம், முக்கியமா வலிகளை நிரந்தரமா விரட்டலாம். மேலும் ட்ரை நீடிலிங், லேசர் அக்குபஞ்சர், மாக்சிபிஷன் அப்படின்னு இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த அக்குபஞ்சர்லயும் சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு. எந்த வியாதிக்கு என்ன வகையான நீடில்ஸை நம்ம கொடுக்கலாம், எந்த நீடில நம்ம கரெக்டா எவ்வளவு டியூரேஷன்ல கொடுத்தா அந்த வியாதி இந்த உடம்பை விட்டு போகுங்கிற ஈஸி டெக்னிக்கும் இருக்கு. நம்ம காமனா யூஸ் பண்ற நீடில்ஸ் ஃபிலிஃபார்ம் நீடில்ஸ் அண்ட் பிரஸ் நீடில்ஸ். இதுல ஃபிலிஃபார்ம் நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா எளிய முறையில் ரஸ்ட் ஆகாதனால நிறைய இடத்துல பயன்படுத்தலாம். மேலும் இந்த ஷார்ட் டைப் ஆஃப் நீடில்ஸ் யூஸ் பண்றது, அதாவது பிரஸ் நீடில்ஸ் யூஸ் பண்றது மூலம் ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் கூட அது உடம்புலே வச்சிருக்கலாம். அதுவும் வியாதிகளை விரட்டுவதில் வல்லமை வாய்ந்தது. அடுத்து 7 ஸ்டார் நீடில்ஸ் அண்ட் 3 எட்ஜ்டு நீடில்ஸ் அப்படிம்பாங்க. இது ஒன்று நம்ம எப்படி சுத்தியல் வச்சு தட்டுவோமோ அதே மாதிரி நம்ம புள்ளிகளை டேப் பண்றதுக்கும், பிளட் லெட்டிங் தெரப்பி, அசுத்தமான ரத்தத்தை வெளியேற்றுவதற்கும் இது பயன்படுது. இந்த நீடில்ஸோட மேக் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டு, சில்வர், காப்பர் அப்படின்னு விதவிதமா இருக்கு. இதுல சில்வர் நீடில்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காமன் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கறது. கோல்டு அண்ட் காப்பர் கை தேர்ந்தவர்களால் யூஸ் பண்ணப்படுவது. நீங்க வீட்டிலேயே இருக்கிற ஒரு இல்லத்தரசிகளா இருப்பீங்க, நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருப்பீங்க. எல்லாரும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை ஈஸியா கத்துக்கலாம். மேலும் நீங்களும் உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு கியூர்மெண்ட் கொடுக்கலாம். இதுல பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட், இதில் பெரிய நெகட்டிவ்ஸ் எதுவும் வரப்போகிறது கிடையாது. சட்டங்கள் நம்மிடம் ரொம்பவே இதுக்கான தகுதிகளை உருவாக்கி கொடுக்குது. ஸோ நீங்கள் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கணும்னு ஆசையாக கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டியான ஒரு அக்குபஞ்சர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படித்தாதான் நீங்களும் குவாலிட்டியாக வெளியில் வருவீங்க. பாரம்பரிய மருத்துவ முறையில் பார்த்தீங்கன்னா நான் என் குடும்பத்தில் 8ஆம் தலைமுறை வைத்தியர். 1990களில் என்னோட அப்பா மருத்துவர் கே சுப்பையா அவர்கள் ஸ்ரீலங்கால போய் அக்குபஞ்சர் மருத்துவத்தை படிச்சுட்டு வந்தார். நான் என் கண்ணால எத்தனை பேருக்கு அதனால் குணமாயிருக்கு அப்படிங்கிற அதிசயத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ பரம்பரையாவே நமக்கு இந்த பாரம்பரிய மருத்துவ முறை மேல இருக்கிற அதீத காதல்னால இதை மென்மேலும் இந்த உலகுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட விருப்பம். இதற்கு வலு சேர்க்கிற மாதிரி நம்மளோட மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல் இதற்கு மிகப்பெரிய பக்க பலமா இருக்கு. இதன் மாதிரி வெவ்வேறு வீடியோஸ்க்கு மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.